வணக்கத்துடன் நம்ம ஊர் தமிழச்சி மசாலா டீ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வாசனைக்காக 3 ஏலக்காய், 2 கிராம்பை நான் எடுத்திருக்கேன். இதை இப்போ ஒரு உரல்ல போட்டு நல்லா நைஸாக நம்ம இடிச்சிக்கலாம். இது மாதிரி நல்லா நைஸாக இடிச்சுக்கோங்க. அடுத்து ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இதையும் நம்ம நல்லா இடித்து எடுத்துப்போம். இஞ்சி இடித்து எடுத்தாச்சு. அடுத்து நான் 1 கப் பாலுக்கு 1 கப் தண்ணி கலந்து எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பாலை ஹீட் பண்ணிடலாம். நான் டிகாஷன் தனியாக போடாமல் டைரெக்டாக அப்ளை பண்ணுறேன். இது டீ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி போடுறப்போ. அடுத்து நான் 1 டேபிள் ஸ்பூன் டீ தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டீ தூள் பிராண்டாக எடுத்துக்கோங்க. கூடவே இடித்து வச்சுருக்க ஏலக்காய், கிராம்பு, இஞ்சி 3த்தையும் சேர்த்துடுறேன். லாஸ்ட்டாக தேவையான அளவு சர்க்கரை, நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். உங்கள் இனிப்பு சுவைக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பால் நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பாருங்க, பால் நல்லா சூடாகி நல்லா கொதிச்சு மேலே வருது. இப்போ மேலே வரப்ப ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் டீ 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் டிகாஷன் எல்லாம் பாலில் இறங்கி டீ நல்லா வாசமாக வரும். பாருங்கள், 2 நிமிஷம் இது நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வடிகட்டி ஒரு டம்ளரில் மாற்றிடுறேன். ரொம்ப சுலபமான சுவையான மசாலா டீ எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஊர் தமிழச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.